ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமுக்கு உண்டான ஏ டு Z ஃபுல் டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது அப்ளை பண்ணுறதுல தொடங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராசஸை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பற்றி கண்டிப்பாக ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ பற்றி முழுசாக கவனிச்சிங்க அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் அப்படின்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு முதல் படியாக இந்த ஒரு வீடியோ பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் 2 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு உண்டான சிலபஸ் அனலைசிஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த 3 எக்ஸாம் பற்றின ஏ டு Z தகவலை வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்பை ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதேமாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல் 2 சேனல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த ஃப்ரீ வீடியோ பேட்சுக்கு உண்டான ஒரு டெலகிராம் சேனலும், அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களுமே ஒரு சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்தா ரெகுலராக போஸ்ட் பண்ணிவிடும். ஓகேவா? யூடியூப்பில் வரும்போதே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தா நம்ம அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க். ஓகே, அந்த 2 சேனல் லிங்க்கும் இந்த பிளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 எக்ஸாம் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ குரூப் 2 எக்ஸாம் பற்றின சேலரி டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ப்ரொசீஜர் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு தொகுப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குரூப் 2னா என்ன, குரூப் 2 அதை என்ன பதவி, என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த குரூப் 2 இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா, நம்ம தமிழக அரசு அலுவலகங்களில், ஓகேவா, பணியாற்றக்கூடிய ஒரு இடைநிலை ஊழியர்கள் அல்லது இடைநிலை அதிகாரிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நடத்தக்கூடிய, அதாவது டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு பணியாளத்தை நடத்தக்கூடிய தேர்விலே மிக உயரிய பதவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது குரூப் 1 தான் சொல்லலாம். ஓகேவா? டெபுட்டி கலெக்டர், அப்புறம் வந்து பார்த்தா டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல், அதாவது ஹையர் ஆஃபீஸருக்கு உண்டான எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? இதுவே நம்ம குரூப் 4 என்ன சொல்லுவோம், என்ட்ரி லெவல் எக்ஸாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அரசு அலுவலகத்தில் நீ உள்ள என்ட்ரி ஆனா அப்படின்னாலே இந்த போஸ்ட், அது குரூப் 4. ஓகேவா? அப்போ ஹையர் ஆஃபீஸர், இது என்ட்ரி லெவல் ஆஃபீஸர்னு வச்சுக்கலாமே. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை. ஓகேவா? அதாவது ஆஃபீஸர் லெவல். ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னா குரூப் 1 சொல்ல பார்த்தீங்களா, ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2. சரி, ஓகே சார், குரூப் 2 ஏன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன சார் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லெவல். இதிலே ஒரு படி கீழே நம்ம இங்கே சொல்ல முடியாது. என்னன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னில் மாறுபாடு ஏற்படும். ஓகேவா? அது எந்த இடத்துலன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். குரூப் 2, குரூப் 2A, ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 70% சேம் தான், ஒரு 30%, 70, ஒரு 60% சேம் தான், ஒரு 40% தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனி, குரூப் 2Aக்கு தனியாக வந்து பிரிக்க போகிறோம். அது என்னன்றதையும் நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னா குரூப் 1 லெவல், ஆஃபீஸர் அப்படின்னா குரூப் 2 லெவல், அசிஸ்டன்ட் அப்படின்னா குரூப் 2A லெவல். இதுவே ஜூனியர் அசிஸ்டன்ட் என்ன வரும், அதே சொல்லியிருக்கேன், குரூப் 4 லெவல். ஸோ அப்படின்னும் போது இந்த ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலுக்கு உண்டான போஸ்டிங்கை எந்த எக்ஸாம் மூலமாக நிரப்புறாங்க அப்படின்னா இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் மூலமாக தான் நிரப்புறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 2000லேருந்து 2500, ஓகேவா, சில வருடங்கள் 1000 கூட இருந்திருக்கு, சில வருடங்கள் 500 கூட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாம் போஸ்டிங் போடுறதுக்குள்ள அந்த 2000 லெவல் கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? இப்போ 2000 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த 2000 போஸ்ட்டில் ஒரு 500 போஸ்ட் கிட்ட குரூப் 2 அப்படியும் 1500 போஸ்ட் கிட்ட குரூப் 4 அப்படின்ற மாதிரி தான் விடுறாங்க. ஓகேவா? அதாவது 3ல் ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாமே. இப்போ 2500 போஸ்ட் அப்படின்னா 2000 போஸ்ட் குரூப் 2A, 500 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் இருக்கு, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு முழு மூச்சா உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்க போகுது, அப்புறம் ஏஜ் லிமிட் என்ன, சேலரியில் என்ன, போஸ்டிங், எக்ஸாம் பேட்டர்ன், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல். ஓகேவா? ஸோ எஜுகேஷன் அப்படின்னும் போது இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம், குரூப் 4 எக்ஸாம் சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதும், நாம இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஆனால்
குரூப் 2 அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, அதாவது எனி டிகிரி நாம கண்டிப்பா படிச்சுக்கணும். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, அது பிஎஸ்சியா இருக்கலாம், பிஏவா இருக்கலாம், அல்லது பிஇயா இருக்கலாம், அல்லது எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம். ஓகேவா? 3 ஆண்டு முதல் 5 ஆண்டு வரைக்கும் டிகிரி இருக்கு. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை நம்ம முடிச்சிருக்கணும். ஓகேவா? இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. ஏதாவது ஒரு பட்டப்படிப்பை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நாம வந்து நிறைய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கும். சில போஸ்ட்டுக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா பிஜி, அதாவது மாஸ்டர் டிகிரி படிச்சிடணும். எம்எஸ்சியாவோ, எம்ஏவாவோ, எம்இயாவோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா நாம் வந்து பார்த்தோன்னா சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இப்போ வந்து ஒரு 100 போஸ்ட், ஒரு 1000 போஸ்ட் விடுறான்னு வச்சுக்கலாமே. இந்த 1000 போஸ்ட்டில் ஒரு 10லேருந்து ஒரு 5 போஸ்ட் கிட்ட அந்த மாஸ்டர் டிகிரியும் வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தா மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு பிஜி முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதை கால்ஃபர் பண்ணும்போது தான் எந்தெந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரி இருக்குன்றதை நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சில போஸ்ட்டுக்கெலாம் நம்ம வந்து பிஎல், அதாவது லா படிச்சிருந்தா எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட்டும் சிலஸ் இருக்குது. ஓகே, அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். சார் நான் வந்து ரெகுலரில் படிக்கல, அதாவது காலேஜ் போய் படிக்கல, நான் கரஸில் படித்தேன் அப்படின்னா எலிஜிபிள். ஓகே, அதாவது யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், ஓகே, அவங்க அந்த அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிச்சிருந்தாலும், எந்த ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சிருந்தாலும், அது ரெகுலர் ஆர் இர்ரெகுலர், அதாவது ரெகுலர் ஆர் கரஸ், நீங்கள் எந்த ஒரு துறையில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த தேர்வுக்கு போட்டியிட முழு தகுதி இருக்கு. ஓகே, அது அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பட்டம் பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்தா நாம இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அது ரெகுலராக இருக்கலாம் அல்லது கரஸாக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும். ஓகேங்களா? என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன், இப்போ நான் ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமா? இந்த டவுட் ஏன் நமக்கு வந்து வரும் அப்படின்னா, இப்போ குரூப் 1 எக்ஸாம் எழுதும்போது அப்படின்போது குரூப் 1 எக்ஸாமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற சொல்லிட்டு கூட என்ன பண்ண முடியும், குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த எலிஜிபிள் இருக்குது. ஆனால் குரூப் 2க்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நீங்கள் நேற்றே டிகிரி முடிச்சிருக்கும், ரிசல்ட் வந்து அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அரியர் வச்சுருந்தா கிடையாது, நான் வச்சுக்கோங்க. அரியர் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சார் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது 2 அரியர் வச்சுருந்தேன், அதை செகண்ட் இயரில் கிளியர் பண்ணிட்டேன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே வந்து அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க, ஏதாவது அரியர் இருக்கா, நீங்கள் எழுதி கிடையாது. டிகிரி முடிச்ச பிறகும் அரியர் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ண, ஆல் பேப்பர் கிளியர் பண்ணவங்களுக்கு இந்த எக்ஸாம் எலிஜிபிள். ஏன்னா நான் டிகிரி முடிச்சு சொல்லிட்டு சார் நான் டிகிரி முடிச்சிட்டேன் ஆனால் 2 அரியர் இருக்கு, நான் எலிஜிபிள்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது சேலரி டீடைல்ஸ். ஓகே, மாத சம்பளம் நமக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2Aலையும் சில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளங்கள் இருக்கு. ஓகேவா? நான் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக குறைந்தபட்சம் அதிகபட்சம் அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேலரி வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அதிகபட்சம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல, குரூப் 2A சொல்ல, குரூப் 2ல லெவல் 18. இதுவே நம்ம குரூப் 4க்கு லெவல் 8 பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் லெவல் 18ல 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பேன்றது கொடுப்பாங்க. இதில் அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து முதல் மாத சம்பளமானது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 45,000லேருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? இது எல்லா அலவன்ஸோட சேர்த்து இந்த 45 to 50,000 முதல் மாத சம்பளமாக கிடைக்கும், கிட்டத்தட்ட 1,50,000. ஓகேவா? இதுவே நீங்க குரூப் 2Aல போறீங்க அப்படின்னா அதுல குறைந்தபட்சம் உங்களுடைய சம்பளமானது லெவல் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 20,600 வந்து 75,900 வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. இதுல அப்ராக்சிமேட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்குன்னா ஒரு 30,000 to 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஆனது கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா. உடனே இது எப்படி சார் இவ்வளவு துண்டு கிடைக்கும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இங்கே எவ்வளோ கிடைக்கின்றத பற்றி நம்ம இப்போ யோசிக்க தேவையில்ல. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ படிக்கின்றத பற்றி தான் யோசிக்கணும். சரிங்களா? ஓகே, இது என்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மாதம் இவ்வளோ சம்பாதிப்போமா, வெட்டி பையனாக இருந்த எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்க போதா அப்படின்னு படிக்கும்போது நமக்கு ஒரு சில பூஸ்டை கொடுக்குறதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில்ஸ். என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர், அதாவது சார் பதிவாளர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திரம் பதிவு பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, நிறைய அந்த படத்தெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் அந்த சப் ரிஜிஸ்டர். ஓகேவா? கல்யாணம் மட்டும் பண்ணுறது கிடையாது, பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை. ஓகே, அதை பதிவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்றது குரூப் 1 லெவல்.
இது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னா அது வந்து குரூப் 2 லெவல். ஓகேவா? அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஃபாரஸ்டர். நம்ம குரூப் 4ல நான் தெளிவாக அந்த வீடியோ பற்றி சொல்லியிருப்பேன். ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்னு தனியாக ஒரு எக்ஸாம் நடத்துனாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக அந்த எக்ஸாம் தான் அது 3மே வச்சிருந்தாங்க. அதுலேருந்து பிரித்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனித்தனியாக வச்சுட்டாங்க. ஓகேவா? ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சரும் குரூப் 4லையும், ஃபாரஸ்டரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இப்போ நான் சொன்ன வரைக்குமே இதில் சொன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய 4 போஸ்ட் வந்து குரூப் லெவல் பா, அதாவது குரூப் 2. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே குரூப் 2A அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? முனிசிபல் கமிஷனர். ஆக்சுவலா இருக்கிறதுல ரொம்ப டாப் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இல்லை டாப்பஸ்ட் போஸ்ட் அப்படின்னும் போது எதை சொல்லுவோம் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நகராட்சி ஆணையர். ஏன் அப்படின்னா இந்த இருக்கிற போஸ்ட்லேயே யாருக்கு கார் கிடைக்கும், ஒரு தனி காரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் தான். இந்த போஸ்ட்டில் போகும்போது தான் நமக்கு வந்து ஒரு சில நாட்களில் ஒரு சில ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஒரு ஜீப், பொலேரோ ஜீப்போட நம்ம கெத்தாக வந்து பயணிக்கலாம். ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒரு நகராட்சி ஆணையர் இருப்பார். ஓகேவா? அந்த நகராட்சி ஆணையருக்குண்டான போஸ்ட் தான் இது. ஓகேவா? அது ஆரம்பத்து என்ட்ரி லெவலில் இருந்து அப்புறம் நம்ம வந்து சீனியர் கேடுக்கு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஆனால் இது என்ன பண்ணிருக்காங்க, குரூப் 2A தான் வச்சிருக்காங்க. என்னன்ற கான்செப்ட் புரியல. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு குரூப் 2க்கு உண்டான ஆஃபீஸர் போஸ்ட். ஆஃபீஸரோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நம்ம சொல்லலாம். இந்த போஸ்ட்டை போயிட்டா நம்ம குரூப் 1 பற்றின ஆசையே நமக்கு வராதுன்னு நம்ம சொல்லலாம் வச்சுக்கலாமே. அடுத்தது வேற என்ன போட்டோம்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? இதை பற்றி நம்ம ஆல்ரெடி குரூப் 4 படிக்கும்போது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் நான் சொல்லியிருப்பேன். அதே கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா குரூப் 4, சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா குரூப் 2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் அந்த டீட்டெயில் சொல்லும்போது JRI அப்படின்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன், ஒரு போஸ்ட் சொல்லியிருப்பேன். ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது குரூப் 4 லெவல். இதுவே சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அதாவது SRI, இது எதில் வரும் அப்படின்னா குரூப் 2ல வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் EO, அதாவது HRNC, ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்து சமய அறநிலையத்துறை. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்லேயே கிரேட் 4 லெவல் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம், குரூப் 4ல பார்த்துருக்கோம். இதில் வந்து கிரேட் 2 லெவலோ கிரேட் 3 சரி ஞாபகம் இல்லை. அது இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குரூப் 7B அப்படின்னு ஒரு எக்ஸாம் தனியாக நடத்திருந்தாங்க. அது இப்போ இதோட ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது மீதி இருக்கக்கூடிய எல்லா அசிஸ்டன்ட், எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம என்ன சொன்னோம், குரூப் 4 சொன்னோமா, அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2ல ஆள் எடுப்பாங்க. ஓகே, இதுக்கு தான் நான் அந்த சம்பளம் சொன்னேன், லெவல் 10 சொன்ன பார்த்தீங்கன்னா அது இதுக்கு தான். சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை தாண்டி நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு டாப் எல்லாரும் பொதுவாக எதிர்பார்க்கக்கூடிய ஓகேவா ஒரு சூப்பரான ஒரு காம்பேக்டான ஜாப் என்னன்றது தான் இதில் வந்து நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் குரூப் 2, இதுக்கப்புறம் பார்த்து எல்லாமே குரூப் 2A. ஓகேங்களா? அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் நான் வந்து ஒரு 4 போஸ்ட் இருக்குப்பா. ஓகே, அந்த 4 போஸ்ட்டை தாண்டி மற்ற எல்லா போஸ்ட்டுமே, அந்த 4 போஸ்ட் என்னத்தை நான் சொல்கிறேன், அதை தாண்டி இருக்கிற மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் 18 வயசு, இப்போ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிற ஒரு 4 போஸ்ட் அது என்னென்னத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எஸ்ஆர்னா வந்து சப் ரிஜிஸ்ட்ரார், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த 4 போஸ்ட்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே நீ உங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயசை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதே ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உச்சபட்ச வயசு அதிகபட்சம் வந்து 32 வயசுக்குள்ள இருக்கணும். 32 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. 32 வயசு ரன்னிங்கில் இருக்கலாம், ஆனால் கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்கீங்கன்னா 42 வயசு. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்னா 42 வயசை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா 50 வயசுக்குள்ள, சாரி 40 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாது, 42 வயசுக்குள்ளே இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50 வயசை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்க கூடாது, 50 வயசுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆருக்கு வந்து டிஸ்ட்ரிக்டிவ் விடோ, ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாதுப்பா. இந்த டேஷ் போட்டதெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா வந்து எத்தனை வயசோட எக்ஸாம் எல்லாம் கேட்டால் அப்படி கிடையாது, 60 வயசுக்குள்ள
60 வயசு நிறைவடைஞ்சிருக்கூடாது. 59 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இதே சப் ரிஜிஸ்டரா இருந்தா அப்படின்னா 20 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஃபாரஸ்ட்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னா 22 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுவே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுல அதிகபட்சம் அப்படின்னும் போது 32 தான் எல்லாருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மட்டும் இங்க 25 வயசு வரதுனால என்ன பண்ணாங்க, இந்த 5 இங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. 20ல 5 எக்ஸ்ட்ரா தான், அப்புறம் 32 கூட பிளஸ் 5 கூட்டி 37 மாத்திக்கிறாங்க. ஓகேவா? இங்க என்ஏனா என்னத்தனா இந்த எக்ஸாம்க்கு இவங்க எலிஜிபிள் இல்லை. அதாவது ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கும் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸைஸ் 50, இங்க 37, இங்க 50, இங்க 50. ஓகேவா? இந்த 37 ஸ்டார்ன்றதை நான் என்னன்றதை சொல்றேன். ஓகேவா? இதுவே இப்போ நான் சொன்ன 4 போஸ்ட்டை தாண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்ட் இருக்கிறீங்க அப்படின்னும் போது, இதுவே நீங்க பிசி, இப்போ நான் எல்லாமே சொன்னது ஓசிக்கு தான் சொன்னேன். ஓகேவா? ஓசியை தவிர்த்திருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், நீங்க இந்த வகுப்பை சார்ந்த நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் குறைந்தபட்ச வயது வரம்பு 18 தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறைந்தபட்ச வயது வரம்பு எவ்வளோ? 18 தான். அதிகபட்சம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது மேக்ஸிமம்னா 59 வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 60 வயசு கம்ப்ளீட் ஆகக்கூடாதா? அப்போ 59 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதலாம் தாராளமா. புரியுது நான் சொல்றது? அப்போ நீங்க என்னவா இருக்கணும்? பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, முஸ்லீம், இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? 59 வயசு வரைக்கும் எக்ஸாமை தாராளமா எழுதலாம். எந்த விதமான நிபந்தனையும் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? அடுத்தது இதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற போஸ்ட் எடுக்க போறீங்க. அதாவது மற்ற போஸ்ட் மீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இதான் இதோட முடிஞ்சு போச்சுமா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இது இருக்கு பாருங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இது எஸ்சியில் ஏ வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் அப்படின்னா பிசி முஸ்லீம், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். இதுவே நீங்கள் சப்ரிஜிஸ்டர் அப்படின்னா இங்கே என்ன பார்த்தோம்? குறைந்தபட்ச வயது 20, 21, 22, 25 பார்த்தோம். அதே தான் இங்கே 20, 21, 22, 25. எதுக்கு இதெல்லாம்? ஓசிபிசி, சரி ஓசியை தவிர்த்துக்கிட்டு மீதி எல்லா வகுப்புக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எங்க மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வரும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் கார்டு 59 வயசுலாம் போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் கார்டா ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தா இருக்க முடியுமா? ஒரு ஃபாரஸ்ட் 59 வயசு போட்டோம் அப்படின்னா ஓடி போய் பிடிக்க முடியாது. ஏன்னா அது வனப்பகுதி அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டை கண்டிப்பாக வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு மினிமம், மேக்ஸிமம் போது 37 வயசு. அதாவது நீங்க பிசி, எம்பிசி, எஸ்சி எந்த வகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் 37 வயசு வரைக்கும் தான் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? பிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு எலிஜிபிள் கிடையாது. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 37 வயசு தான் ஸ்டார் போட்டிருக்கு. இந்த ஸ்டார் நான் என்னன்றத சொல்றேன். இதுவே டிஸ்ட்ரிக்டிவ் விடோ அப்படின்னா 37 வயசு வரைக்கும் தான் எலிஜிபிள். சரிங்க சார், இங்க 37 போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸர்வீஸ் மேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்றாரு அப்படின்னா அவங்க ஏஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து 40 வயசு ஆயிருக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக 37 அப்படின்னும் போது 40 வயசு அவர் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டாருக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் ஒரு அந்த சர்வீஸில் அந்த ஆர்மி ஃபோர்ஸில் எத்தனை வருஷம் பணியாற்றிருக்காருன்றத பார்ப்பாங்க. இப்போ ஒரு 5 வருஷம் அவர் எக்ஸர்வீஸ் மேனாக பணியாற்றிருக்காரு, ஆர்மி மேனாக வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றிருக்காரு அப்படின்னா, அப்போ இப்போ அவர் வயசு என்ன? 40. 5 வருஷம் ஆர்மியில் இருந்தார். அப்போ அந்த 5 வருஷம் கழிச்சு என்ன வரும்? அப்போ 40ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 போச்சுன்னா 35. அப்போ 37க்குள்ள வருதா? அவர் எலிஜிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸர்வீஸ் மேன் மட்டும் ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க சர்வீஸ் இந்த பீரியடை கழிச்சு பார்ப்பாங்க. கழிச்சு பார்க்கும்போது இந்த 37க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதான் அந்த ஸ்டாருடைய வேல்யூ. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். அப்போ 18 வயசுல இருந்தே நீங்க இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். ஓசியா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க 32 வயசு வரைக்கும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். இதுவே ஓசியை தவிர்த்து மற்ற எந்த கேட்டகரியா இருந்தாலும் நீங்க 59 வயசு வரைக்கும், அதாவது 60 வயசு முடியவில்லை என்றாலும் இந்த தேர்வுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இப்போ டவுட் வரும், சார் இந்த 50 வயசு, 20 வயசு, 31 வயசு தான் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எந்த நாளை அடிப்படையா கொண்டு கணக்கிடுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஓகேவா? நீ ஒரு ஒன்று படியா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க அப்படி கிடையாது. இங்க பொதுவா சென்ட்ரல் ஆஃப் தி இயர். ஓகேவா? முன்னாடி 6 மாசம், இந்த 6 மாசம் தவிர்த்துட்டு ஜூலை 1 படி இப்போ இந்த வருஷம் ஜூலை, அதாவது இந்த வருஷம் 2028 வச்சுக்கலாமே. அப்போ ஏன்னா ஜூலை 1 2028 படி நீங்க வந்து 60 வயசு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது.
அதே மாதிரி 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 17 வயசு, எனக்கு 17 வயசு, சரிங்களா? இப்போது எக்ஸாம் வந்து ஜனவரி மாதமே வந்துடுச்சு. ஆனால் எனக்கு எப்போ 18 வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான், ஜூன் 20 நான் பிறந்தேன்னு வச்சுக்கலாமே. என்னது, ஜூன் 20 நான் பிறந்தேன். ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எக்ஸாம் வந்துச்சு. நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எலிஜிபிள். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி கணக்கிடுவாங்க? எந்த வருஷம் எக்ஸாம் வந்துச்சோ அந்த வருஷத்துல ஜூலை 1க்கு கணக்கிடுவாங்க. ஜூலை 1 வரும்போது 18 வயசு எலிஜிபிளா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஒரு ஜூன் மாசம், ஜூன் 20 அப்படின்னும் போது அப்ப ஜூலை வரும்போது கண்டிப்பா 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடும். அப்ப அவங்க அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இதே தான் மேக்ஸிமம் ஏஜ் மட்டும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு, அதே ஜூன் 20க்கு வந்து அவருக்கு 60 வயசு கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸாம் ஜனவரி மாதம் வருது. அவர் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளான்னு கேட்டீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஜூன் 20 கிராஸ் பண்ணும்போதே அவர் 60 வயசு கம்ப்ளீட் ஆயிடுது. அவங்க என்ன எதை கணக்குறாங்க? ஜூலை 1 படி தான் கணக்கிடுறாங்க. அப்போ ஜூலை 1 படி அவருக்கு 60 கம்ப்ளீட் ஆகி 61 ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அவரும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ஏஜ் லிமிட் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்திட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் தெளிவுபடுத்த நான் ட்ரை பண்றேன். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் லெவல். ஓகே, அது எக்ஸாம் லெவல் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தோடைய ஆர்ஜினே இதுதான். இந்த கரு புரிஞ்சாதான் இந்த ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், எஜுகேஷன் சேலரியா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கலாம். ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் எழுதும். ஓகே, இதே நான் குரூப் 4க்கு என்ன சொல்லியிருப்பேன்? அதாவது குரூப் 4 அப்படின்றது வந்து சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். ஒரு எக்ஸாம் எழுதினா போதும், அதில் வேலை கிடைச்சா போதும், முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே மொத்தம் 2 லெவல் இருக்கு. லெவல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ். அதாவது ப்ரிலிம்ஸ் என்ன அப்படின்னா முதல் நிலை தேர்வு. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் தான், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் லெவல்ன்றதுனா முதல்நிலை தேர்வுன்னு சொல்ல ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் இதுதான் மெயினான எக்ஸாம், அதான் முதன்மை தேர்வு. இதுல முதன்மையானது எது? மெயின்ஸ் தான். இந்த மெயின்ஸ் எடுக்கக்கூடிய மார்க்கை தான் நமக்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் இந்த சார்ட்டை நீங்க ஈஸியா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மொத்தமா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, மற்ற தகவல் எல்லாமே ப்ரிலிம்ஸ். ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் எப்படி எழுதணும்? அது என்ன பேட்டர்ன் தெரியுமா? என்ன பேட்டர்னால இருக்கும்? மொத்தமா வந்து 200 கொஸ்டின். அந்த 200ல 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே, ஆக மொத்தம் 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டினுக்கு 300 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்பாங்க. இது எல்லாமே நான் குரூப் 4லேயே சொல்லியிருந்தேன். அதே தான் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 ஆப்ஷன் இருக்கும். 5 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதை என்ன பண்ண ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணோம். மொத்தம் 200 கொஸ்டின், 100 தமிழ், 25 மேக்ஸ், 75 ஜிகே, ஆக மொத்தம் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அப்போ 300 மார்க். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டீங்க. இப்போ எப்படி சார் நான் மெயின்ஸுக்கு போகிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் முன்கூட்டியே சொன்னேன். இப்போ வந்து எக்ஸாமில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 வேக்கன்சி வச்சுக்கலாமே. இந்த 2000ல் குரூப் 2 ஒரு 500. இதுவே குரூப் 2A வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருந்து மெயின்ஸுக்கு செலக்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னும் போது 1:10 அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர். இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ஒரு 5 லட்சம் பேர் வச்சுக்கலாமே. அது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு 5 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாமுக்கு எத்தனை பேர் போவாங்க? அதாவது இந்த 2000 போஸ்ட் இருக்கீங்களா, ஒவ்வொரு வருஷம் போவாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ வேக்கன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மெயின்ஸ் எழுதக்கூடிய சொல்லிட்டு போவாங்க. ஓகேவா? அப்போ 1:10 அப்படின்னும் போது ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர். அப்போ 2000 போஸ்ட் எவ்வளோ பேர் போவாங்க? 2000 × 10 20,000 பேர் எக்ஸாம் போவாங்க. அப்போ மெயின் எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதுவாங்க? 20,000 பேர் எழுதுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார், இது எதாச்சும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ்ல அவங்க எடுக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அதாவது முதல்ல வர 20,000 பேர் எடுத்துப்பாங்க. முதல்ல வர 20,000 பேர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. பிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ, எஸ்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ, எஸ்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ, எம்பிசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ, ஓசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜோ, அந்த பர்சன்டேஜை அடிப்படையாக கொண்டு தான் இந்த போஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்து 2000 போஸ்ட்ன்றதுனால 1:10 ரேஷியோன்றதுல
மெயின் எக்ஸாம் எவ்வளோ பேர் எழுதுவாங்க? 20,000 பேர்கிட்ட எழுதுவாங்க. ஓகேவா? இப்போ மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்னொரு சொல்லிடுறேன். இப்போ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குப்பா. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1, பேப்பர் 2 மொத்தம் 2 இருக்கு. ஓகேவா? இதில் பென் வச்சு எழுதுமா? பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டிஇடி, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஇடினது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேவா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல தான் இருக்கும் இது. ஓகேவா? அதாவது மொத்தம் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 100 மார்க்குக்கு இந்த 100 மார்க்கு 40 மார்க் நம்ம எடுக்கணும். 100 மார்க்கு 40 மார்க். அதாவது நம்ம வந்து தமிழ்நாடு அரசு பணி நடத்தக்கூடிய தேர்வில் ஒருத்தர் வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தமிழ் எழுதவும் படிக்கும் புரியவும் தெரிஞ்சிருக்கா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமா அதாவது தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பேப்பர் 1 என்னன்றது பார்த்தீங்கன்னா, அப்போ மெயின் எக்ஸாம் மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2. மார்னிங் வந்து பேப்பர் 1 எழுதுவோம், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். பேப்பர் 1 அப்படின்றது மெயின் எக்ஸாமுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பேப்பர் 1 தான். இது ஆக்சுவலாக ஒரே நாளில் தான் நடக்கும் எப்படின்றத நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஓகே, அப்போ 100 கொஸ்டின், 100 மார்க்கு 40 மார்க் இருக்கும். ஒரே நிமிஷங்க. ஓகேப்பா, நம்மளது ஒர்க் ஆகுது. அப்போ 100ல் நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 40 மார்க் எடுக்கும். 100க்குள்ள நம்ம 40 மார்க் எடுத்தாதான் நம்முடைய பேப்பர் 2 திருத்துவாங்க. ஓகேவா? இப்போ பேப்பர் 2 சொன்னோம் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இந்த பேப்பர் 1 வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க குரூப் 2A எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A அல்லது குரூப் 2 இந்த 2 எக்ஸாம் நீங்க எழுதினாலும் சரி, 2 எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆனாலும் இது வரைக்கும் சேம் தான். புரியுதுங்களா? அதாவது குரூப் 2 எக்ஸாம் எழுத நினைக்கிறவங்க கூட ப்ரிலிம்ஸ், ஓகேவா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல பேப்பர் 1 வரைக்கும் குரூப் 2A குரூப் 2 2 பேரும் ஒரே ட்ராக்ல தான் போவாங்க. இதுக்கப்புறம் தான் பிரிவாங்க. அது எப்படி பிரிவாங்கன்றத நான் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 லிஸ்ட் விட்டுருவாங்க. குரூப் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், குரூப் 2Aக்குலாம் யார் எலிஜிபிள், அதாவது மெயின் எக்ஸாமுக்கு குரூப் 2க்குலாம் யார் எலிஜிபிள், குரூப் 2Aக்குலாம் யார் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பிரிச்சுருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2000 பேர் 20,000 பேர் சொன்னா இந்த 20,000 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இடம் இருக்கு இங்க எழுதலாமா? 20,000 பேர் சொன்னோமா? இந்த 20,000 பேர்ல 500 வேகன்சி என்ன சொன்னேன்? 1500ல வந்து பார்த்தீங்கன்னா 500 வேகன்சின்றது குரூப் 2. ஓகே, 1500 வேகன்சின்றது குரூப் 2A. இதான் நம்ம சொன்னோம். இப்போ அதுல ரேஷியோ கணக்கு பிரிப்பாங்க. அப்ப 500 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னா அப்ப 5000 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல குரூப் 2 எழுதுவாங்க, குரூப் 2A எழுதுவாங்க. 2 எக்ஸாம் எழுதுவாங்க. 5000 பேர். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அப்போ குரூப் 2 எக்ஸாமுக்கு எலிஜிபிள், குரூப் 2A எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5000 பேர் 2 எக்ஸாமும் எழுதுவாங்க. இது குரூப் 2, அதாவது பிலிம்ஸ் மெயின்ஸ்ல பேப்பர் 1 அது வந்து பார்த்தா 2 பேருக்கு பொதுதான். ஓகே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 2Aவும் எழுதுவாங்க, குரூப் 2 எக்ஸாமும் எழுதுவாங்க. ஞாபகம் இருக்குங்க? புரியுதுங்களா? ஓகே, இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது 5000 பேர். அப்போ மீதி அந்த 15,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் குரூப் 2A மட்டும் எழுதுவாங்க. அப்போ அந்த 5000 பேர் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. மீதி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மட்டும் தான் எழுதுவாங்க. ஓகே, அப்போ எப்படி சார் செலக்ட் பண்ணுவான்றதை நான் அடுத்து சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறேன். ஓகே, பேப்பர் 2 அப்படின்னும் பார்த்தீங்கன்னா அதே 300 மார்க். ஓகேவா? இந்த 300 மார்க்கு நம்ம எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது எழுது மூலமா தான். ஓகேவா? அதாவது 10 மார்க்கு 15 மார்க் இவ்வளவுதான். இந்த 3 மார்க் 5 மார்க் 2 மார்க் 1 மார்க்லாம் கிடையாது. 10 மார்க்கு 5 மார்க் அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். 12 10 மார்க்கு 12 5 மார்க் அவ்வளவுதான். மொத்தமா வந்து 300 மார்க். இந்த 300 மார்க்ல எவ்வளவு எடுக்கிறானோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ்ல எடுத்த மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பேப்பர் 1
இந்த மார்க்கே கன்சிடர் பண்ண, ஏன்னா இது வந்து 40 மார்க் எலிஜிபிள் தான், 40 மார்க் எடுத்து காலி பண்றாங்க. அப்போ இந்த குரூப் 2ல அந்த மெயின் எக்ஸாம் 300 மார்க் பத்தி அந்த 300க்கு நீங்க எவ்வளவு எடுக்கலாம் அதை பொறுத்தா உங்களுக்கு வேலை. ஓகேவா? அடுத்தது இதுவே குரூப் 2A அப்படின்னா இதுவே குரூப் 2A அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதே 300 மார்க் தான், ஆனா இது அப்ஜெக்டிவ் டைப்பு. அப்ஜெக்டிவ் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கும் என்ன பார்த்தோம், அதாவது பிலிம்ஸ் எப்படி எழுதணும் அதே மாதிரி தான் 1 மார்க் 1.5 மார்க்கு. ஓகேவா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 200 கொஸ்டின்ல 150 ஜிகே 50 மேக்ஸ், அவ்வளவுதான். 150 ஜிகே 50 மேக்ஸ் 50 மேக்ஸ். ஓகேவா? இது அப்ஜெக்டிவ் டைப் தான். நம்ம எப்படி பிலிம்ஸ் எழுதணும் அதே மாதிரி தான் மெயின்ஸ் எழுதும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற 5000 பேர் 2 எக்ஸாம் எழுதுவாங்க, மீதி அந்த 5000 பேர் இந்த எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்க. அப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சார், அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேப்பா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? என்னோட தெளிவாக சொல்லிக்கிறேன். பிலிம்ஸ், ஓகேவா? பிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் காம்படிஷன் டிகிரி முடிச்சு எல்லாருமே அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. ஓகே, 200 கொஸ்டின் அதை நம்ம எழுதி முடிச்ச உடனே மெயின்ஸுக்கு வந்து பார்த்தா செலெக்ஷன் மார்க் விடுவாங்க. அதில் வந்து 2 செலெக்ஷன் லிஸ்ட் வரும், ஒன்று குரூப் 2, இன்னொன்று குரூப் 2A. ஓகேவா? இதுக்கு என்ன ரேஷியோனா 1:10 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து எடுப்பாங்க. அப்போ 1:10 அப்படின்னும் போது 2000 போஸ்ட் அப்படின்னா 20,000 பேர் எடுப்பாங்க. அந்த 20,000 பேர் மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க. மெயின் எக்ஸாம் மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 100க்கு 40 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். எடுத்தவொடனே இந்த மார்க்கும் வேல்யூ, அதை மெரிட் மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து பேப்பர் 2 போது 2ஆ பிரியும். குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் 300 மார்க். ஓகேவா? 10 மார்க் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் எழுதும். இதே குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் 300 மார்க், 150 மேக்ஸ், சார் 150 ஜிகே 50 மேக்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1.5 மார்க்னு சொன்னா பண்ணுவாங்க 300 மார்க். ஓகே, இந்த ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 5000 பேர் அந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் குரூப் 2 எழுதுவாங்க, குரூப் 2A எழுதுவாங்க. எப்படி சார் ரெண்டுமே 2 எக்ஸாம் ஒரே நடக்குமா? அப்படி கிடையாது. குரூப் 2 ஒரு நாள், குரூப் 2A ஒரு நாள். ஆனா 2 பேருக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் நடக்கும். ஓகேங்களா? அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வரைக்கும் 2 பேருக்கும் ஒரே சேம் தான். ஓகே, அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் காலைல அப்படின்னா மதியம் வந்து குரூப் 2A எக்ஸாமோ அல்லது குரூப் 2 எக்ஸாமோ வச்சிருவாங்க. ஓகே, அப்போ மற்ற இன்னொரு எக்ஸாம் வந்து தனியாக ஒரு நாள் வச்சுப்பாங்க, ஒரு வாரமோ 2 வாரமோ கழிச்சு. இதான் இது வரைக்கும் போன ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ நாம எக்ஸாம் பேட்டர்னை பார்க்கலாம்பா. எக்ஸாம் பேட்டர்ன் இதே நான் சொன்ன விஷயம் தான், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A இது வந்து ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். அதாவது ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு குவாலிஃபைங் தான், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு மட்டும் தான் தவிர இது மெரிட்ல எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ லாங்குவேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குப்பா. ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுறதை பற்றி தான். நான் தமிழ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஓகேவா? 100 கொஸ்டின் கேட்பாங்க எஸ்எஸ்எல்சி தரத்தில். மீதி இருக்கிற 100 கொஸ்டின்ல 75 ஜிகே இது டிகிரி லெவலில் கேட்பாங்க, 25 மேக்ஸ் அது எஸ்எஸ்எல்சி லெவலில் கேட்பாங்க. மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்கு, மொத்தம் 3 மணி நேரம் டைமு, 90 மார்க் எடுத்தா பாஸ். ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் டெஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இதில் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறோமோ அந்த முதல்ல வரக்கூடிய போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குரூப் 2 மெயின்ஸ். மெயின்ஸில் மொத்தம் 2 பார்ட்டுக்கு சொன்ன பார்த்தியா, பேப்பர் 1 பேப்பர் 2. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் குரூப் 2க்கு பார்த்துரும். குரூப் 2க்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா பேப்பர் 1 அதே டிஇடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான், எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் இருக்கும். 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கும் 3 மணி நேரம் தான் டைமு, 40 மார்க் எடுத்தா போதும் பாஸ். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருக்கும். ஓகே, இது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் 40 மார்க் எடுத்தா போதும், இதை மெரிட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்து பேப்பர் 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெரிட் மார்க்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் இருக்கும், மொத்தம் 300 மார்க். அதான் நான் சொன்ன பற்றியா 150 ஜிகே 50 மேக்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின் 300 மார்க்கு. 3 மணி நேரம் டைமு, 90 எடுத்தா பாஸ். ஆனால் இதில் யார் அதிகமாக வராங்களோ அதை பொறுத்தா வேலை. மெரிட் மார்க் இது யார் அதிகமாக வராங்களோ அதை பொறுத்தா வேலை. சரியா? இது குரூப் 2க்கு. அடுத்து குரூப் 2A அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 சேம் தான், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான், எஸ்எல்சி தான், 100 கொஸ்டின், 3 மணி நேரம், 40 எடுத்தா பாஸ். 40 எடுத்தா பாஸ். டிஸ்கிரிப்டிவ் டைப் இது மட்டும் எழுது தான் ஆகணும். ஓகேவா? இது என்னன்றத நம்ம சிலபஸ் அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 2ஆ பிரியம் பாருங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் எவ்வளோ 150, சாரி இது மேலே மாற்றி போட்டேன்னா சாரிப்பா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதாவது 15 மார்க்கு ஒரு 12 கொஸ்டின், அதுமாதிரி 10 மார்க்கு ஒரு 12 கொஸ்டின். எவ்வளோ பாருங்க, பைத்மெண்ட் 120, I2 10, 120 160,
180 ரெண்டு சேர்த்தா 300 மார்க்பா. சாரி, இது மாதிரி சொல்லிட்டேன். இது வந்து குரூப் ஏக்கு உண்டானது. குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேட்டர்ன்பா. 5 மார்க்கு 10 மார்க் அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? 5 மார்க்ல 12 கொஸ்டின், 10 மார்க்ல 12 கொஸ்டின், ஆக மொத்தம் 300 கொஸ்டின், சாரி 300 மார்க். குரூப் ஏல தான் நான் சொன்ன இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது 150 வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ரீசனிங் பார்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 50 கொஸ்டின், மொத்தமாக 200 கொஸ்டின், 300 மார்க்கு, 3 மணி நேரம் டைம். சரிங்களா? இது வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு கொடுத்தாங்க போன வாட்டி. ஆனால் கடைசியில் ஓஎம்ஆர் டெஸ்ட்டை தான் மாற்றிட்டாங்க. இந்த வாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது ஓஎம்ஆர் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம், பார்ப்போம். ஓகேவா? இது அப்ஜெக்டிவ் தான். அப்ஜெக்டிவ் என்னது? அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்து ஒரு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா மேல் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். ஓகேவா? ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? இதே எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 152 இருந்தாலே போதும். ஃபீமேல் அப்படின்னா 145 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும், எஸ்டிக்கு மட்டும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்பளவு வந்து இயல்பு நிலை, விரிந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நிலையில 79 சென்டிமீட்டர் இருக்கணும், விரிந்த நிலையில 5 சென்டிமீட்டர் வந்து விரியும் தன்மை கொண்டு இருக்கணும். இதே கேர்ள்ஸுக்குனா 74 சென்டிமீட்டர், விரியும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் அந்த இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் நிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அது ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேவா? இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்ப்பா. இதில் வந்து நான் எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்றது நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, அப்ளை பண்ணுறீங்க, போஸ்டிங் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படின்போது அப்ளை பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்ட பிறகு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் எக்ஸாமை எழுதணும். ஓகேவா? அதான் கொடுத்துருப்பேன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்ளை பண்ணது 30 நாள் டைம் தருவாங்க. அந்த 30 நாளுக்கும் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 ஃபிலிம்ஸ் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, ஹால் டிக்கெட் வந்து அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு எந்த சென்டர் போட்டுருக்கோம் அங்கே போய் நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது வந்து பார்த்தா நார்மலாக வந்து குரூப் 4 எக்ஸாம் எப்படி நடத்துவாங்கன்னா அதே மாதிரி தான் 3 மணி நேரம், காலைல 9 to 12 வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தா ரெண்டாவது மெயின் எக்ஸாமுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது குரூப் 2க்கு தனி, குரூப் 2ஏக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வச்சு நம்ம மெயின் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் ரிவிஷன் இருக்குது. ஓகேவா? அது முடிச்சிடணும். அதை முடிச்சிட்டு பிறகு தான் நம்ம மெயின் எக்ஸாம் எழுத விடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1 ஆல்ரெடி சொன்னதான், தமிழ் எஜுகேஷன் 2 பேரும் சேம் தான். பேப்பர் 2 தான் குரூப் 2க்கும் குரூப் ஏக்கும் தனித்தனியாக பிரியுன்றதை நம்ம வந்து முன்கூட்டியே பார்த்துட்டோம். ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே கவுன்சிலிங் கூடுவாங்க. அப்போ கவுன்சிலிங் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் 2 போஸ்ட்டை கூடுவாங்க. இப்போ குரூப் 2 மொத்தம் 500 போஸ்ட்டா 5000 பேர் கூப்பிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யார் மார்க் எடுத்துறாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தா ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. எல்லாரும் 5000 பேர்லாம் கூட மாட்டாங்க. அதில் மார்க் அதிகமாக வச்சிருக்கவங்க அந்த ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்போ அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 இருக்கலாம் அல்லது 1:3 இருக்கலாம். அது வந்து அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அல்லது 1:1.5 அப்படின்ற மாதிரி கூட கூப்பிட்டுருக்காங்க. சரியா? அப்போ போயிட்டு அந்த கவுன்சிலிங் ஹாலில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த போஸ்டிங் எடுக்கணும். ஓகேவா? போஸ்டிங் எடுத்தது போக மீதி இருக்க ஆட்களை கொண்டு, ஓகே, கவுன்சிலிங் போயிட்டு சில பேர் கிடைக்காம இருக்கு பார்த்தியா, அதை வச்சு குரூப் 2ஏக்கு உண்டான அந்த போஸ்டிங் எடுத்தது மீதி போக இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ளஸ் குரூப் 2ஏல நல்ல மார்க் எடுத்தவங்க இது ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி செகண்ட் லிஸ்ட்டை விடுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ஏக்கு உண்டான கவுன்சிலிங். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ குரூப் 2க்கு உண்டான கவுன்சிலிங் நடத்திட்டு அதில் போய் செலக்ட் ஆன விட்டுட்டு மீதி செலக்ட் ஆகாதவங்க குரூப் 2ஏல இருக்கவங்க, ஏன்னா அவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க, குரூப் 2ஏ எக்ஸாம் எழுதிருப்பாங்கல்ல. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஃபர்ஸ்ட் போகிற 5000 பேர் வந்து 2 எக்ஸாம் எழுதுவாங்க. அப்படின்போ 500 பேர் தான், மீதி 4500 பேர் இருக்காங்க. அப்போ அந்த மீதி 4500 பேர் ப்ளஸ் குரூப் 2 எழுதினவங்க அவங்கள ஓவராலாக வந்து யார் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் விடுவாங்க. அதன்படி கவுன்சிலிங்க்கு நம்ம வந்து அடுத்து குரூப் 2ஏக்கு போகாமல் இருக்கும். ஓகேவா? போயிட்டு உடனே அடுத்த பணம் கடைசியா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் வரும், இல்லை மெயில் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் பண்ணுவாங்க. இந்த டைம் நீங்கள் போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயின் லெட்டர் எதுவுமே நீங்கள் கொடுத்தீங்க, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஜாயின் லெட்டர் எதுவுமே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் உங்களுடைய வேலையானது அன்று முதல் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு உண்டான, குரூப் 2 அண்ட் குரூப் ஏக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில். அப்ளை பண்ணுறதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுன்றத எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்னும் கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா
கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் மூலமாக பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.